வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாட்சிகள் இரண்டு எதற்காக? பொதுவாக எல்லா பத்திரங்களிலேயுமே சம்பந்தப்பட்ட இரண்டு நபர்களோடு மற்ற இருவர் சாட்சி கையெழுத்திட வேண்டும் என்றொரு சம்பிரதாயம் சட்டத்துறையில் உண்டு. அதற்கான காரணத்தை தான் இப்போது நாம் சிந்திக்கப் போகிறோம். விளைநிலத்தில் பயிரோடு வளர்ந்த களையை நீக்கவில்லை என்றால் பயிருக்கு கிடைக்க வேண்டிய சத்து களைகளால் பறித்து உண்ணப்படும். அதுபோல் சமுதாயத்தில் தீயவர்கள் எண்ணிக்கை பெருகும் போது அப்பாவிகளின் பொருளும் சுதந்திரமும் பறிக்கப்படும். அதை நீக்க வேண்டியது அரசின் கடமைகளில் ஒன்றே தவிர அது தனிநபர் உரிமையையும் சுதந்திரத்தையும் பறிக்கின்ற செயல் அல்ல. இங்கே மனித உரிமை கழகம் சாலையிடக்கூடாது. இறைத்தன்மையே அன்பும் கருணையுமாகவும் அதர்மத்தை அழிக்கும் தன்மையாக அமைந்துள்ளதே. புண்ணியத்தின் பலனாக நன்மையை தருவது இறைவனின் அறக்கருணை. பாவத்தின் விளைவு என துன்பமளித்து ஆத்மாவை சுத்தப்படுத்துவது அதே இறைவனின் மரக்கருணை. இது போலவே தெய்வநீதியை சார்ந்து விளங்கும் நீதிபதிக்கும் குற்றவாளியை தண்டிப்பது நீதியின் மரக்கருணை. அவனை திருத்தி நல்ல குடிமகனாக மாற்றுகின்ற முயற்சி. சில சமயங்களில் அதர்மவாதி ஏதாவது காரணத்தால் வெற்றி பெற்றுவிட்டாலும் அது தற்காலிகமானது. தெய்வம் நின்று கொள்ளும் என்பதை உணர்வதற்கு மக்களுக்கு தெய்வ நீதியை பற்றிய தெளிவான விளக்கம் அளிக்கப்பட வேண்டும். அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி என்றார் கண்ணதாசன். இதை மையமாக வைத்துத்தான் எந்த ஒப்பந்தத்திற்கும் இரண்டு சாட்சிகள் கையொப்பம் செய்வது என்ற முறை சட்டத்தில் வகுக்கப்பட்டது. அதாவது அவரவரது மனசாட்சி ஒன்று, தெய்வ சாட்சி இரண்டாவது. மனசாட்சியும் கூண்டுக்கு வராது, தெய்வ சாட்சியும் கூண்டுக்கு வராது. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு. ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா என்றார் கண்ணதாசன். இத்தகைய தெய்வீக நீதிமன்றம் ஒவ்வொரு மனிதனின் ஆத்மாவாக கருமையமாக விளங்குகிறது. இந்த தெய்வீக நீதிமன்றத்தில் வாதி அவரவரது மனம், பிரதிவாதி அவரவரது மனசாட்சி, நீதிபதி ஆத்மாவாக உள்ள தெய்வத்தின் அறிவு. வக்கீல்களுக்கு இங்கு வாய்ப்பு கிடையாது. செயலுத்தக்க விளைவு என்ற ஒற்றை விதியே இந்த நீதிமன்றத்தின் சட்ட நூல். பூசை, புனஸ்காரங்கள், பரிகாரங்கள், உண்டியல் காணிக்கை, அர்ச்சனை, ஆராதனை போன்ற எதுவும் இந்த நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. இங்கு தீர்ப்புகள் திருப்தப்படுவது இல்லை, மேல்முறையீட்டுக்கும் அனுமதியும் இல்லை. என் தீர்ப்பால் என் உடல் துடிக்குமே, மனம் வருந்துமே, பணம் நட்டமாகுமே, மானம் போகுமே என்ற எந்த கவலையும் எனது ஆத்மாவுக்கும் தெய்வமாகிய அறிவுக்கும் இல்லை என்பதை உணரச் செய்வதை பள்ளிகளில் கல்வி நோக்கமாக்கி சமுதாயத்தில் பரவவிட வேண்டும் என்பதை மகர்ஷி ஒரு கவியாகவே எழுதி வைத்திருக்கின்றார். நீதி நெறிமுறை வாழ்வில் நீண்ட காலம் நினைவை செலுத்தி திறமை கண்ட நண்பா, வாதி எதிர்வாதி வழக்கறிஞன் நீதி வழங்குவோன், நீயாகும் வழக்கொன்று உண்டு, சாதி மத தேச மொழி இன பேதங்கள் தனியுடைமை பற்று இவை குற்றம் அன்றோ
ஆதி அந்தமாய் உள்ள நீ அகண்டாகார ஆசனத்தில் அமர்ந்து தீர்ப்பு கூற வேண்டும். ஏனென்றால் நமது உடலாகவும் உள்ளமாகவும் உயிராகவும் அறிவாகவும் அனைத்துமாக உலகமாக பிரபஞ்சமாக இருப்பது இறைநிலைத்தானே. அதை அறிந்துவிட்டால் உலகில் தர்மமும் நமக்கு புரியும், நமது மனசாட்சியின் இயல்பும் நமக்கு புரியும். சட்டம் என்பது வெளிக்காவல், தர்மம் என்றால் அது மனக்காவல். இரண்டும் போன பின் எது காவல், யார் காவல்? இப்படி மனித குலம் தோன்றி 20 லட்சம் ஆண்டுகள் ஆகியும் இந்த நீண்ட வரலாற்றில் நீதிநெறியை பற்றிய அனுபவங்கள் பல உண்டு என்றாலும், இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் உண்டு என்றாலும், வாதி, எதிர்வாதி, வழக்கறிஞர், நீதிபதி என்ற 4 கதாபாத்திரங்களும் ஒருவனே என்று உணர்வதற்கு ஞானம் வேண்டும், ஆன்மீகம் வேண்டும். அறிவு, அறிகின்ற செயல், அறிந்தவன், அறியப்பட்டவன், அறிந்த தெளிவு அனைத்தும் ஒரே பரம்பொருள் என்று நமக்கு எடுத்துரைப்பது அத்வைத தத்துவம். துவைத்தம் என்று பேதங்களை காட்டுவது சாதி, மதம், தேசம், மொழி, இனம், தனி உடைமை பற்றுகள். இவற்றை வாழ்வின் அங்கமென அங்கீகரிக்கின்ற வரைக்கும் பேதத்தை கடக்க இயலாது. அதனால் இறைநீதிக்கு குறுக்கே பாய்கின்ற இவற்றை தெய்வத்தின் பின்ன வடிவமான மனிதன் தனது மூலம் ஆதியந்தம் இல்லாத ஆத்மா என்று அறிந்து உடல் எல்லையை கடந்து பிரபஞ்சத்தின் தெய்வநீதி என்ற ஆசனத்தில் அமர்ந்து தீர்ப்பு அளிக்க வேண்டும். அனைத்தையும் ஒரு இயக்க சீர்மையோடு நடத்துகின்ற திறம் கடவுளின் பேரறிவு. அந்த விதிக்கு இணைந்து வாழ்ந்தால் இன்பம் கிட்டும், முரண்பட்டால் துன்பம் வந்து சேரும். இந்த விதியை சார்ந்தே சமுதாய சட்டம் வகுக்கப்பட வேண்டும். தேவ நீதியை சார்ந்து சட்டம் வகுக்கும் திறம் யாருக்கு உண்டு? திறமில்லை என்றாலும் பகவத்கீதை, திருக்குறள், பைபிள், வேதாத்திரியம் போன்ற ஆன்றோர் கூறிய நீதி நூல்களை மையமாக கொண்டு சட்ட நூல்களை இயற்றுவது சாத்தியம்தானே. மகாபாரதத்திற்கு முன் எழுதப்பட்ட மனுநீதி நமக்கு கிட்டவில்லை. பின்னால் எழுதப்பட்ட மனுநீதி தர்மத்திற்கு முரண்பட்டது. அதனால் அதை புறம் தள்ளி அழித்து விடலாம். வினை, வினை தலைமை, வினை பயன் இவற்றை உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையங்கம் சேவிக்கிறது என்கிறது கீதையின் ஒரு ஸ்லோகம். என்றால் இறைவன் வேறு, இயற்கை வேறா என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? வேறு வேறுதான். வேண்டுதல் வேண்டாமை இல்லான் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் பந்த பாசங்களுக்கும் அப்பாற்பட்ட பேராதர பெருவெளி ஆதிசிவம், சுத்தவெளி அந்த தெய்வம். அந்த சுத்தவெளி தனக்குள்ளேயே எழுச்சி பெற்ற பின்னம் இறைத்துகள். அதன் வேகம் தன்மைக்கு ஏற்ப வெளிப்பட முடியாமல் சூழ்ந்தத்திற்கு ஏற்ப சுழன்ற போது தோன்றியது இயல்பூக்க விதி. முதல் இயக்கமாகிய இறைத்துகளே அதை இஷ்டப்படி இயங்க முடியவில்லையே, கடைசியாக வந்த மனிதன் ஆசைப்பட்டதெல்லாம் எப்படி அடைய முடியும்? எனவே இயல்பூக்க விதிக்கு கட்டுப்பட்ட இறைத்துகள் போல் நேர்மை என்ற தெய்வ நீதிக்கு கட்டுப்பட்டதுதான் நமது வாழ்க்கை என்பதை உணர்வது, உணர்த்துவதுதான் உண்மையான ஆன்மீகம். வியாபாரத்தனம் இல்லாத, போலித்தனம் இல்லாத ஆன்மீகம். இந்த விதியை உணர்ந்து தன்னை மேம்படுத்திக் கொள்வதுதான் நமது பகுத்தறிவின் நோக்கமும் சிறப்பும் என்பதை உணர்ந்து பயன்கொள்ள வேண்டும். மனித வாழ்வில் சிந்தனையின்றி பழக்கத்தின் வழியே நீதி என்று ஒப்புக்கொண்ட அநீதியான செயல்கள் தொடர்ந்து வருகின்றன. சிற்பிகளின் அறிவும் கைத்திறனும் ஒன்றாய் சேர்ந்து உருவான விலை உயர்ந்த தேரை அற்ப ஒரு பூங்கொடிக்கு படரவிட்ட அறியாமை ஈகை என மதிக்கலாச்சு. தற்கொலைகள், கொலைகள் பல மோட்சமாச்சு. கற்ற அறிவை இழந்து சோழ மன்னன் கதற கதற மகனை தேரால் கொன்றான், மற்றவர்கள் மனுநீதி நிலைத்ததென்றார் என்று 8 வரிகளில் நம்மை சிந்தனையை தூண்டுகின்றார் மகர்ஷி அவர்கள்.
முல்லைக்கு தேர் என்ன பாரிய வல்லல், புறாவுக்கு சதியந்தான் சிபி சக்கரவர்த்தி, மகனை தேர்கட்டு கொன்றான் சோழநதி என்றெல்லாம் பேசுகின்றோமே தவிர இந்த கற்பனை கதைகளுக்குள் உள்ள உண்மை என்ன என்பதை நாம் சிந்திப்பதற்கே தோன்றவில்லை நமக்கு. முல்லைக்கு தேர் ஈந்தான் பாரி வல்லல், புறாவுக்காக தன் சதை ஈந்தான் சிபி சக்கரவர்த்தி, கன்றெழுந்த பசுவின் துயர் நீக்க தன் மகனை தேர்கால் இட்டு கொன்றான் மனுநீதி சோழன். சரி, முல்லை கொடியின் இடர் நீக்கியது சிறப்பு என்றால் அத்தேரை உருவாக்க வேர்வை சிந்தி உழைத்த தொழிலாளியின் உழைப்பை அவமதித்த குற்றத்திற்கு தண்டனை எங்கே என்று கேட்கிறார் மகரிஷி. வேடனின் புறாவுக்கு நிகராக தன் சதையை கொடுத்தான் என்றார். மேற்கொண்டு வேடன் தொழிலை விட்டுவிட்டானா? அடுத்த நாள் பசிக்கு என்ன செய்தான்? மூன்றாவது, பகுத்தறிவுள்ள மனிதனே நீதியை தேடுவது கிடையாது, அடங்கி போகின்றான் ஆட்சிக்கு. 5 பசி ஆராய்ச்சி மணி அடிப்பது எப்படி? கன்றை கொன்ற மகன் குழலை என்றால் மகனை கொன்ற சோழ நீதி தேவனா? இப்படி மக்கள் சிந்தனையை மழுங்கடிக்கும் இட்டுக்கதைகளை புறம் தள்ளி நேர்மைக்கு வழிவகுக்கும் பொறுப்பு தலைவர்களுக்கே உண்டு. இப்பொறுப்பை உணர்ந்து தகுந்த நெறிமுறைகளை பின்பற்றுவதற்கான சட்டங்களை இயற்றி செயலாக்கப்படுத்துவது தனிநபர் சுதந்திரத்தில் தலையிடுதல் ஆகாது. ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி வாழ்வதுதான் தெய்வ நீதி என்பதை சமுதாயம் ஏற்கும் வண்ணம் விளக்குவதற்கு தகுந்த வழியாக கல்வியின் மூலமாக சமுதாய சட்டத்தை மதித்து வாழ்வதை போதிக்கக்கூடிய கட்டாய கல்வி பாடமாக்கப்பட வேண்டும். அடுத்து, தீர்ப்புகள் எப்படி இருக்க வேண்டும்? குற்றங்களின் தன்மையை பொறுத்து தீர்ப்புகள் அமைகின்றன என்றாலும் அடிப்படையில் குற்றவாளி திருத்தம் பெற்றானா என்ற கேள்வி எழுகின்ற போது இதுவரைக்கும் எந்த சிறைச்சாலையாவது ஒரு கைதியை மனிதனாக்கி வெளியே அனுப்பியிருக்கிறதா என்று கேட்கிறார் மகரிஷி. இதற்கு நீதி என்ற திரைப்படத்தில் ஒரு புதிய சிந்தனை தந்திருந்தார் அந்த கதாசிரியர் டைரக்டர். அதாவது, குடிபோதையில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவன் இறந்து பட ஓட்டுநருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை மகரிஷியின் கருத்துக்கு ஒத்துப்போகிறது. எப்படி என்றால், குற்றவாளி பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு வருவாய் ரீதியாக காப்பாற்றும் பொறுப்பையே தண்டனையாக அளித்தார் அந்த நீதிபதி. இப்படி இந்த குற்றத்திற்கு இன்ன தண்டனை என்று சட்டத்தின் சரத்தை எடுத்து காட்டாமல் குற்றவாளியின் திருத்தத்திற்கு தக்கபடி தண்டனை அளித்தால்தான் குற்றவாளி எண்ணிக்கை குறைமே அன்றி வேறு வழியே கிடையாது. திருத்தம் ஒழுக்கத்தை சார்ந்ததாகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட நேர்மையான நீதிமுறையால் விலங்கப்பதிவு நீங்கி காலத்தால் மனிதகுலம் தர்மம் மிக்க சமுதாயமாக மாறும். அது வரைக்கும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.